அதாவது பூக்கள் வந்து இப்போது ஒரு 15 நாட்கள் பூக்க வேண்டிய பூக்களை ஒரே நேரத்தில் ஒரு 10 நாட்களில் பூக்க வச்சிரும். அப்படின்னா இது வந்து மகசூலை முன்னாடியே அறுவடைக்கு கொண்டு வருது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ முன்னாடி அறுவடைக்கு கொண்டு வந்தால் நல்லது தானே. எதனால் இது வந்து பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எந்த டைமில் நல்லது அப்படின்னா, அதீத விலைக்கு பூக்கள் இருக்கும்போது பூக்கள் மொட்டுகளாக பூக்கிறது தாமதப்படுற அளவுக்கு பயிர்களில் தென்படும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் பூக்களை பறிக்கணும் அப்படின்னா அதை கணக்கு பண்ணி ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இல்லை 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான் மெத்தடில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்களில் ஸ்பெசிஃபிக்காக மகசூலை வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது பூக்களை வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து ஒரு கிராமுக்கு பொதுவாக மல்லிகை செடி நல்லா பூக்கள் பெரிதாக இருக்கும்போது 3லேருந்து 4 பூ வர அனுக்கும். ஸோ இது வந்து நார்மல் சைஸில் இருக்கும்போது, இதுவே பூக்கள் சிறிதாக சிறிதாக இந்த ஒரு கிராமுக்கு நிற்கக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது 5 ஆகலாம், இல்லைனா 6 ஆகலாம். ஸோ எவ்வளோ பூக்கள் அதிகரிக்குதோ